வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஒரு சில டிப்ஸு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஓகேவா? நம்ம சாப்பாடு செய்கிறப்ப இப்படி ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு பொங்கி பொங்கி வடியாது. இதில் நம்ம இந்த குத்து சட்டி மாதிரி வச்சு சமைச்சோம்னா அது பொங்கி பொங்கி வடியும். இதில் பொங்கி வடையாது, ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகேவா? அரிசி சாப்பாட்டுக்கு செய்கிறப்ப 2-3 தடவை கழுவிடுங்க. ஒரு தடவை கழுவி தண்ணியை வடிச்சிட்டு அப்புறம் ஒரு தடவை தண்ணியை ஊற்றி வைங்க. அப்புறம் இன்னொரு தடவை கழுவிடுங்க, 3 தடவை. நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு மருத்துவம் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ இந்த பாருங்கள், இது என்னென்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? என்னென்னு தெரியுதுங்களா? அன்னாசி பூ. இந்த பூ எதுக்கு பயன்படுது தெரியுதுங்களா? நம்ம கண்ணுக்கு நல்ல பார்வை கிடைக்கிறதுக்கு இந்த பூ பயன்படுது. இதை நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா கொஞ்சம் பூவை எடுத்து பவுட்ரு பண்ணி, இங்கே பாருங்கள், நல்லா பவுட்ரு பண்ணி மிக்சியில் தான் நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன்னா, இந்த அளவு இருந்தால் போதும். புரியுதுங்களா? இந்த இந்த இப்படி கையில் இப்படி பிடிக்கிற அளவு இருந்தால் போதும். இதை நம்ம இப்படி போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிடுவோம். புரியுதுங்களா? 1 டம்ளர் தண்ணி ஊற்றி காப்பி தூள் போட்டாலும் போடலாம், இப்படியே குடித்தாலும் குடிக்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா, இது நல்லா கொதிக்க விடுறோம். நல்லா கொதிக்க விட்டு கொதிக்கணும் நல்லா. நான் என்ன பண்ணுவேன்னா, இதில் கொஞ்சோண்டு காப்பி தூள் போட்டுப்பேன். வரக்காப்பி தூள் இருக்குங்களா, அந்த வரக்காப்பி தூள் அதை கூட போட்டுக்கேன். அந்த காப்பி மாதிரி குடிக்கிறதுக்கு போட்டுட்டு கொஞ்சம் ஜீனி, தேவையான ஜீனி போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, நல்லா கொதிக்கட்டும். 1 டம்ளர் ஊற்றிருக்கேன்னா இதை 1/2 டம்ளராக சுண்ட விட்டு வடிகட்டி நீங்கள் சூடாகவும் குடிக்கலாம், ஆறியும் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்ணில் ஏற்படுற பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடியது இந்த அன்னாசி பூ. புரியுதுங்களா? இது என்னோடய அனுபவம். டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிடுங்க உடனே, சுகரை குறைச்சிட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஒரு புக்கில் படித்தேன். நான் படிச்சுட்டு இந்த இதை ட்ரை பண்ணி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20-30 நாள் அதை நான் சாப்பிட்றேன். எனக்கு கண்பார்வை பளிச்சுன்னு இருக்குது. புரியுதுங்களா? 100 வாட்ஸ் பல்பு மாதிரி அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. நம்ம டாக்டர்கிட்ட போனோன்னு நம்ம இயற்கை தான், செயற்கை தான். சில பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணால் கணக்கு தெரியாமல் போயிடும், சில பேருக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் வரும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம இயற்கையோடு ஒன்றி வாழ கற்றுக்கணும். ஓகேவா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.